இருக்கு. பகத் பாசிலுக்கும் அவங்க ஹீரோவுக்கும் படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டான்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த புடவை கட்டிட்டு அந்த அம்மன் விஷயம் போட்டு ஆடுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. எந்த படம் வந்தாலும் ஒரு பாட்டு டான்ஸ் வந்தால் போர் அடிச்சிடும். ஆனால் இந்த பாட்டில் அந்த புடவை கட்டின டான்ஸு ப்ளஸ் பக்கத்து இன்னொன்று பாட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டு மூணுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. படம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ராஷ்மிகா மந்தன் அவங்களோட கேரக்டர் ஆக்சுவலாக வந்து சூப்பர், வாய்ப்பே இல்லை. நல்லா எல்லா படத்தோட இந்த படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு. மற்ற படத்தில் வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, போவாங்க. இந்த படத்தை ரொம்ப நல்ல நடிப்பு நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. படத்தில் ஓவரால் உங்களுக்கு பிடிச்ச சீன் பிடிச்ச சீன்னா அந்த அந்த புடவை கட்டி அந்த இது சீன் தான். நல்ல டான்ஸ், வாய்ப்பே இல்லை. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டோட இந்த பாட்டு எப்படி இருக்குது? இல்லை, ஃபர்ஸ்ட் பாட்டு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. இது கொஞ்சம் லென்த்து, பட் இருந்தாலும் ஓகே, போர் அடிக்கிறதுனால தான் போயிருந்தது. எங்கேயும் லேக் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே லேக் அடிக்கிறது ஒன்றுமே தெரியல. ஒரு இடத்துல லேக் ஆகுறது ஒரு சீனே எதுவுமே இல்லை. லேக் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எப்படி போகிறேன்? சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருந்தது. ஓவரால் பார்க்கலாம் படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டோட இந்த பாட்டு எப்படி? ஃபர்ஸ்ட் பாட்டு வேற லெவல் தான். இது ரொம்ப படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குண்ணா. ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாட்டு டப்பு டப்புன்னு போகும். ஸ்க்ரீன் பிளேவும் வேகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் படம். இதுவும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் கிடையாது. லேக் அடிக்கிற மாதிரினா படம் லென்த் இல்லை. அது மூணு மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்து பார்க்கணும்ல, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. 1 out of 2 செம்மையா இருக்குண்ணா. ஆக்டிங் சொல்லலாம் வார்த்தை இல்லை, பயங்கரமா இருக்குண்ணா. படம் நல்லா தான் இருக்கு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரு அல்லு அர்ஜுன் நல்லா தான் இருக்கு படம். அதெல்லாம் ரொம்ப ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஃபைட்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்டண்ட்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கு. இது சுமார் தான். ரொம்ப படம் ரொம்ப லென்த்து. ஏதோ லென்த்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படம் சூப்பர் ஆக்டிங் அவருக்கு நல்லா இருக்கு. புஷ்பா அவரு அல்லு அர்ஜுன் தான் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. படம் ஃபுல்லாவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. லேகே இல்ல, படம் ஃபுல்லா மாசு தான். படம் சம்மத்தல வேற ஃபயர். எல்லா டயலாகுமே நல்லா பண்ணிருக்காப்புல. காளி வேஷம் கடிச்சே குதறாரு. வேற லெவல்ல இருக்குது ஃபைட். நல்லா இருந்துச்சுண்ணா. ப்ரோ மாசா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிட்டு, செகண்ட் பார்ட் வந்து என்ன ஹிட்டு சொல்லுவாங்க, மெகா ஹிட்டு. ஆமாம். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் இருக்கு? படம் ஃபுல்லாகவே பிடிச்ச சீன் தான் ப்ரோ. குறிப்பிட்டு தான் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பகத் கேரக்டர் எப்படி இருக்கு? அது நல்லா ப்ளே பண்ணிக்கிறாரு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். சாங் எப்படி? சாங்லாம் தமிழ் டப்பிங்கிறதால கொஞ்சம் இதாக இருக்கு ப்ரோ. தெலுங்குல நல்லா இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவு இல்லையா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கு எல்லாமே. படம் நல்லா தான் ப்ரோ. பிடிச்ச விஷயம் டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நார்மலாக தெலுங்கு ஃபிலிம் மாதிரி முடிச்சிட்டாங்க. இன்ட்ரோ பிளாக் ஃபயராக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, பட் நல்லா தான் இருந்தது. ஓகே தான். பகத் பாசில் சூப்பராக நடிச்சிருந்தார். நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. எமோஷனல் ஃபைட்டிங் கிளைமேக்ஸ் நல்லா. அதோட அது டாப்பு. அதோட ஃபர்ஸ்ட் டாப்போட இன்டர்வல் சாங்கு, லாஸ்ட் சாங், ரெண்டு பாட்டும் ஆக்டிங் சூப்பர். ஃபைட் சூப்பர். இல்லைன்னா அது சேமா போலீஸ் கேரக்டர் கண்டினியூ. சினிமா சூப்பர். 100 days கன்ஃபார்ம்.